ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் தமிழக அரசு கடந்த மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் அறிவிப்பில் இந்த புதிய அப்டேட்டை கொடுத்துருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் லேப்டாப் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோ தான். இப்போ தமிழகத்தில் +2 படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு கடந்த ஆண்டுகள் ஒரு 4-5 ஆண்டுகளாக லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க. அதற்கு முந்தைய ஆண்டுகள் ஃபுல்லாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு +2 படிக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஸோ கடந்த 3-4 ஆண்டுகளாக எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லேப்டாப் கொடுக்கல. ஸோ தற்போது இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய 20 லட்சம் மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளில் லேப்டாப் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தான் நம்ம நிதி அமைச்சர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா மாணவர்கள் விரும்பக்கூடிய வகையில் லேப்டாப்பும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைண்டா டேப்லெட் ஏதாவது ஒன்று கொடுக்கப்படும் அடுத்த 2 ஆண்டுகளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசு பார்த்திங்கன்னா இப்போ தான் முழுமையான பட்ஜெட்டை இப்போ தான் தாக்கல் பண்ண முடியும். அடுத்த ஆண்டு பட்ஜெட் 2026 ஏப்ரலில் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண முடியும். 2026 பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதற்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசு இந்த லேப்டாப் ஸ்கீமை கொடுக்கலாம். அதுவும் 20 லட்சம் அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குமா? ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக லேப்டாப்பே வாங்காமல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ லேப்டாப்புடைய அப்டேட் இவ்வளோ தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய 2 ஆண்டுகளில் அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய 20 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் தருவோம், லேப்டாப் தருவோம். அப்படி இல்லைன்னா டேப்லெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது விருப்பமாக இருக்கோ அதை தருவோன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் லேப்டாப் கிடச்சா ரொம்ப சந்தோஷம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.